அஸ்ஸலாமு அலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்க்க போகுது. ஏன்னா 3 ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 3 நாள் சஹருக்கு நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ரெசிபியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் சாப்பாட்டுக்கு வச்சு விட்டுட்டு தான் அப்புறம் தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்மளுடைய ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு அது கூடவே அரை ஸ்பூன் சோம்புமே நான் சேர்த்துருக்குறேன். எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரால் வர அளவு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பவுலில் 4-5 முந்திரி பருப்பு சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா சுடு தண்ணியில் ஊற வைக்கும் போது சீக்கிரம் ஊறிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தில் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சிருக்கனால அது எல்லோ கலரில் இருக்குது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி விட்டுடலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலாவுமே நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுடலாம். அதுலேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. அதுலேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேகும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கிற ஃப்ளேவரை விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கும் போது ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். உங்களுக்கு தண்ணி பதம் வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி பாத்தில் கெட்டியாக வேணும் அப்படின்னா இப்படியே விட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க முந்திரி பருப்பு இருக்குது இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த முந்திரி பருப்பே நம்ம வேக வச்சுருக்க சிக்கனோடு சேர்த்தோம் அப்படின்னா க்ரீமியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதோடைய ஸ்ட்ரக்சரே செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ மேலாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் சகருக்கு செய்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ கமகமன்னு வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. கையோட நான் ரசமுமே பண்ணிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இந்த ரசம் எப்பயுமே நான் வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ ரசத்துக்கு நம்ம தேவையான பொருள்லாம் தட்டி எடுத்து வச்சுக்கிறேன். பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ரசத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டு மிளகு சீரகத்தில் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு. புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அது மேலாக அந்த வெள்ளை கலரில் இருக்கல அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த புளி தண்ணியோடு சேர்த்து அந்த தக்காளியுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான். தக்காளி கூடவே ஒரு கைப்பிடி அளவு நான் கொத்தமல்லியுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொத்தமல்லியோட புளித்தண்ணியில் சேர்த்து நம்ம பிசையும் போது அதனுடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கூடவே உப்புமே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இதையுமே அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நம்ம நுணுக்கி சேர்க்கும் போது இந்த பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிளகு சீரகத்தெல்லாம் தனியாக ஒதுக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி நம்ம பவுடராக சேர்க்கும் போது எந்த விதிவிலக்கும் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் சேர்க்கறது, நுணுக்கியெல்லாம் சேர்க்கறதில்ல. இப்போ பாத்திரத்தை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து கரைஞ்சிராமல் வதக்கி விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளுமே சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது சீக்கிரமாக ஜீரணமாயிரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க எல்லா புளி தண்ணியை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடாமல் நுரக்கூடி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை பொறுத்த வரையுமே நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிரும். அதனால் மேலாக நுரக்கூடி வரையிலே ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கும் ரசத்துக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் கிரேவியை பார்க்கையிலே பாருங்கள், அதோடைய பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டேஸ்ட் எப்படி இருந்திருக்கும், செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே சகருக்கு இதை தான் நான் சமைச்சிருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா செகண்ட் டே சகருக்கு என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா. கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சோடனே எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ரைஸ் வேகிறதுக்கு வச்சு விட்டாச்சு. ஏன்னா ரைஸை வேகிறதுக்கு வச்சு விட்டோம் அப்படின்னாலே எனக்கு ஒரு பெரிய வேலை மிச்சமான மாதிரி.
அன்னைக்கு நான்வெஜ் எதுவுமே வந்து எடுக்கலை. நான்வெஜ் எடுக்காத அன்னைக்கெலாம் நம்மளுக்கு கை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை தான். அதனால் முட்டையை வச்சு முட்டை குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த முட்டை குழம்பு வந்து சப்பாத்தி, பூரி, சாதம், இட்லி, தோசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஒரு குழம்பு வச்சா போதும் 3 நேரம் நம்ம கிச்சனில் நின்று சமைக்கணும் அப்படிங்கிற அவசியமே வந்து இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 1.5 வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து அது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை 2மே வந்து சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் தக்காளி நல்லா வதங்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா சிக்கன் மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். மறந்துடாமல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதோடைய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வந்து கொதிக்கட்டும். அதனால் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து உள்ளே சேர்த்துற வேண்டியதான். எனக்கு அப்படியே சேர்க்கும் போது நல்லா உடஞ்சுடனால நான் பயந்துக்கிட்டு ஒரு பவுலில் உடச்சி ஊற்றி வந்து சேர்த்துக்கேன். நான் வந்து ஒரு 5 முட்டை வந்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் எத்தனை வேணால் குழம்புக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்து விட்டுக்கோங்க. முட்டையை வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு திரும்பி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு திரும்பி முட்டையை வந்து இந்த பக்கம் வந்து திருப்பி போட்டு மேலாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரைஸுமே இந்த பக்கம் வெந்துருச்சு. அதையுமே கையோட வந்து வடித்து விட்டாச்சு. இதுக்கு வந்து நாங்கள் சைடிஷாக மாம்பழம் தான் வச்சு சாப்பிட்டோம். ஏன்னா மாம்பழ சீசன் வந்துருச்சு இல்லையா, அதனால் மாம்பழம் தான் வச்சு சாப்பிட்டாச்சு. அப்படியே 3rd டே வந்து என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? என் ஹஸ்பண்ட் எப்பயுமே நான் ஒன்று நினச்சா அதை வந்து செஞ்சுருவார். அது என்னமோ அவங்க 2 பேத்துக்குள்ள டெலிபத்தியா என்னன்னு தெரியல. கருவாடு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா நைட்டு வரும்போது கருவாடு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. செம்ம சூப்பராக வாசமனமாக இருந்துச்சு. கொஞ்சம் ரேட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை அப்படியே ஒரு 4-5 பீஸ் மட்டும் எடுத்து ஊற போட்டுட்டு மீதி எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு விட்டேன். என்னை வெளியே வச்சா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கருவாடை எப்பயுமே சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா அதில் 1-2 அழுக்கு இருந்தால் கூட வந்துடும். எப்பயும் போல் ரைஸை வந்து வேகிறதுக்கு வந்து வச்சு விட்டாச்சு. இன்றைக்கி நைட்டுக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ரைஸ் தான். டிஃபன் மாவெல்லாம் எதுவுமே இல்லாதனா டிஃபன் ஐட்டம் எதுவுமே வந்து செய்யலை. எல்லாத்துக்குமே சேர்த்தே வந்து சாப்பாடே வந்து வச்சு விட்டாச்சு. ஒரு வேளை மிச்சம் பாருங்கள், நின்று தோசை ஊற்றணும், சப்பாத்தி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சாப்பாடு ஒன்று இருந்தாலே வந்து போதும். ஆனால் அதிகமாக வந்து ரைஸ் வந்து விரும்புறதில்ல. இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சுரக்காய் சாம்பாரும் அது கூடவே ஒரு சிம்பிளான கருவாட்டு தொக்கும் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த கருவாட்டு தொக்கு இருந்தால் போதுங்க, எங்கள் வீட்டில் ஃபுல் பிளேட்டே வந்து காலி ஆயிரும். இப்போ வந்து குக்கரில் வந்து பருப்பை வந்து கழுவிட்டு அது கூடவே மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா 2 விசில் வந்து வேக விட்டுக்கலாம். இந்த பக்கம் சாம்பாருக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். சுரக்காய் வந்து இந்த சின்னதாக இருக்கும்ல, பிஞ்சு சுரக்காய், அதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஈஸியாக வந்து தோல் சீச்சு அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இருந்தாலுமே அதை வந்து கொஞ்சம் அங்கங்கே முழுசு முழுசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரண்டியை வச்சு நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அந்த பருப்பு கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு கூடவே வந்து மசாலா சாம்பார் தூள், மிளகாய் தூள் மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து காரம் வந்து அதிகமாக வந்து சாப்பிட மாட்டாங்க. கூடவே வந்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக விட்டுறலாம். நான் வந்து புளித்தண்ணி வந்து சேர்க்கலை. இங்கே வந்து புளிப்பு வந்து பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக புளித்தண்ணி வந்து சேர்க்கலை. கூடவே வந்து 1/2 ஸ்பூன் சீரகம் மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொக்குக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து சாப்பரில் போட்டு தான் சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி தொக்கு செய்கிறத விட இந்த மாதிரி சாப் பண்ணி தொக்கு செஞ்சோம் அப்படின்னா எந்த பொருளையுமே வந்து கழிக்காமல் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. நம்ம தக்காளியெல்லாம் கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா முழுசாக இருக்கும். அதை வந்து பிறக்கிறதுக்கே டைம் வந்து கரெக்டாயிரும். அதனால் நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணியே வந்து சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி அதையுமே வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வேக வச்ச பருப்பு காயுமே வந்து ஒரு விசில் வந்து வந்துடுச்சு. இப்போ சாம்பாருக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான். தாளிப்பு எப்பயும் போல தாங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம், மிளகாய், கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுத்துட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான். இந்த சுரக்காய் சாம்பார் எப்போ நான் வச்சாலுமே கொஞ்சம் தண்ணியாக வந்து வந்துடும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தண்ணி ஆகலை. ஓரளவு கெட்டியாக தான் வந்து இருந்துச்சு. வெயில் டைம்லலாம் வாரத்தில் ஒரு நாள் கூட சுரக்காய் சாம்பார் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நான் நீர் சத்து அதிகமாக இருக்குது. யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சுரக்காய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்பார் நல்லா கொதி வந்தோடனே மேலாக கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு விட்டேன் அப்படின்னா சாம்பார் இன்னுமே வந்து சூப்பராகிடும்.
இப்போ கருவாட்டு தொக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாமா. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடு இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி மாவு மாதிரி மேஷ் ஆகணும். இப்போ நம்ம சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுலாம் அந்த கருவாடோட வதக்கி விட்டுடலாம். அது கூடவே வந்து தக்காளி, உப்பு சேர்த்து மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். நம்ம அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுட்டு வந்து மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா சூப்பராக தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். இந்த கருவாட்டு தொக்கை வந்து ஒரு வாரத்துக்கு மேலே கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அன்றைக்கி சாம்பாருக்கும் இந்த கருவாட்டு தொக்கும் டேஸ்ட்டு அப்படி தாங்க இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இந்த கருவாட்டு தொக்கை சாப்பிட்டுட்டு கருவாடு ருசியா கை ருசியா அப்படின்னு தான் வந்து கேட்டாங்க. நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.